पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशः कर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां बुद्धि शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्दतान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यताम् फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ अथ योगानुशासनम्। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம் பார்த்துட்டு இருக்கோம். யோக சுதாகர விற்பி சதாசிவ பிரம்மேந்திரோட விற்பி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், 26வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். விவேக கியாதி அவிப்ளவா ஹானோபாய. அந்த விவேக கியாத்தின்னு சொல்லக்கூடிய விவேக ஞானமானது பிளவுபடாமல் துண்டுபடாம பிரேக் ஆகாம 24/7 ஆச்சு அப்படின்னா அந்த விவேக ஞானம் தான் மோட்சத்திற்கு உபாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோகம் சொல்லி முடிச்சிருச்சு சூத்திரம். அப்போ ஆன உபாயம்னு சொல்லியிருக்கே, அப்ப நடுவுல பாத்தீங்கன்னா உபாயம் தான் இது. அப்ப நடுவுல வேற ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் சொல்றது, ந தர்சன மாத்திரம் மோட்ச உபாயம். தர்சனம் பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு உபாயம் இல்லை. அப்ப என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்ஷனஸ்ய அபாவையேவ மோக்ஷா. அதர்ஷனம் பாத்தீங்கன்னா இல்லாமல் போறது பேர் தான் மோக்ஷம். தர்சனம் பாத்தீங்கன்னா பண்றது மோட்சம் இல்லை. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா துவைத்தம் இருக்காம இருக்கு. அப்ப துவைத்தம் இருக்குன்னாவே அது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் வேற ஒன்றை பார்ப்பதில்லையோ அதுதான் தத் பூமா அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லுது. வேற ஒன்ன பார்க்கறது இல்லையோ, வேற ஒன்ன கேட்கறது இல்லையோ, வேற ஒன்ன நினைக்கிறது இல்லையோ, இது மாதிரி எதுவுமே இல்லாத நிலைக்கு பேர் தான் பூமான்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்திதி, பிராமி ஸ்திதின்னு பேர். ஏகத்துவம் அனுபஷ்யத்தக தத்ரகோ மோக கஷோகா. ஏகத்துவத்தை பார்ப்பவனுக்கு பாத்தீங்கன்னா மோகமும் சோகமும் ஏது அப்படின்னு சொல்லுது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா உனக்கு அந்நியமா இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும். அதனால்தான் ரமண பகவானை நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தூக்கி பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரமண பகவான் கேட்கும் போதே கேட்கிறாரு, உனக்கு அந்நியமா இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கா, இருந்தா பார்க்கலாம், ஏதாவது பண்ணலாம், இங்க ப்ராப்ளம் இருந்தா. பூர்ணமதக பூர்ணமிதம் அப்படின்னு நம்ம மந்திரம் டெய்லி சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா அது அனுபூதியா ஒருத்தனுக்கு ஆயிருந்துச்சு அப்படின்னா குறை ஏதாவது இருக்கானா, குறையொன்றும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, மண்ணாங்கட்டி ஒன்றும் இல்லை, இருக்கிறதெல்லாம் பூர்ணம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த பூர்ணமா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா துவைத்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா துவைத்தம் இல்லாமல் போகும். அப்போ மோக்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்ஷனம்னு சொல்லக்கூடிய அவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த சித்தம் தன்னுடைய வாசனைகள் விருத்திகள் எல்லாத்தோட சேர்ந்து அந்த மூலமே இல்லாமல் போச்சுன்னா துவைத்தம் இல்லாமல் போய்விடும். அப்ப நிரோத அவஸ்தா, மனசோட அவஸ்தையில பாத்தீங்கன்னா நிருத்த பூமின்னு ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நிருத்த பூமியில பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நிரோதமான நிலையில ததா திருஷ்டிக்கு சொரூப்பே அவஸ்தானம். அவன் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுகின்றான், பார்ப்பவன் பார்ப்பவனாக ஆகின்றான். அதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை அடைஞ்சவனுக்கு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 27வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சூத்திரத்துல ஆரம்பிக்கிறார். அத ஜீவன் முக்தசிய புருஷஸ்ய. ரொம்ப கிளியரா, ஏன்னா இவராச்சு
வேதாந்தத்துல பெரிய பண்டிதர் உள்ளவர்னா பாண்டித்யவாச்சு. யார்? சதாசிவ பிரம்மேந்திரர். யோகி இல்லை, அவர் வேதாந்தி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அடையப்பட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்தியை அடைய முடியும். அதாவது 6வது சாப்டர் ஃபுல்லா பகவத்கீதையில ஆத்ம தியான யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஆத்ம சம்யம யோகம்னு 6வது சாப்டர் பகவத்கீதையில வச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்திலும் நிஷ்டா பிரகரணம்னு 49 55 வரைக்கும் இருக்கிறது. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்தியம் தியான யோக பரோ அப்படின்னு தான் இருக்கு. தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாஷிதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் நிர்குணத்தை அடையிறதா இருந்தாலும், ஜீவன் முக்தியை அடையிறதா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா யோகம் கண்டிப்பா வேணும். யோகத்தினால்தான் முடியும். பிலாசபி வேற. சவி கர்மமாச்சே. யாராவது கேட்கலாம், யோகம் வந்து பாத்தீங்கன்னா கர்மமாச்சே அப்படின்னு. ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அடையறதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்மம்னு பேர். கர்மத்துக்கு லட்சணம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஈஷாவாசியம் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட லட்சணம் சொல்லுவோம். ஈஷாவாசியம் சொல்லும் போது கர்மத்தோட லட்சணம் சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பியம் உட்பாத்தியம் ஆப்பியம் சம்ஸ்காரியம் விகாரியம். இந்த மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயங்களுக்கு மட்டும்தான் ஒரு கர்மம் பயன்படும். ஒன்ன உற்பத்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா தேவைப்படுது. ஒரு காரியம் பண்றோம்னா உற்பத்தி பண்றதுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பியம் ஒன்ன அடையறதுக்கு. நான் திருவண்ணாமலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் அடையணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. உன்னை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது சம்ஸ்காரியம் அப்படின்னு பேரு. சம்ஸ்காரியம் அப்படின்னா உன்னை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா தேவைப்படுது. அதுக்கப்புறம் 4வதா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தேவைப்படுது அப்படின்னா விகாரியம். உன்னை வேற ஒன்னா மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மா தேவைப்படுது. இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு சொல்லக்கூடியது வந்து நித்திய பிராப்தமா இருக்கு. நித்திய பிராப்தம். அதனால்தான் பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருகதாரண்யத்துல சொல்லியிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்ம கீதா பாஷ்யத்துல லாஸ்ட்ல ஆச்சாரியர் சொல்றாரு, பிரம்மஜான எத்தனக ந கர்த்தவியக அத்தியந்த பிரசித்தத்வாத் சுப்பிரசித்தத்வாத்ன்ற. இந்த தன்னை அடிகிறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரயத்தனமும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அதுதான் பிரம்மமா இருக்கிறது வேதாந்தத்துல. அப்ப வந்து தான் அப்படின்றத அடையறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அடையப்பட்டதாகவே இருக்கிறது. அப்ப வந்து அடையப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் எல்லாம் யோகம் சொல்லுது. அப்ப பகவத்கீதை என்ன பரமாத்மா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமாவா சொன்னார் அவரு? யோசிச்சு பாருங்க. அவர் யோகத்தை சொல்லியிருக்காரே, எந்த யோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாவே கீதாச்சாரியார் சொல்றார். தம் வித்யாத் யோக துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்ஞிதம். நம்ம ஏற்கனவே சங்கர பாஷ்யத்திலையும் பார்த்திருக்கோம், கீதால வந்து பாத்தீங்கன்னா 6:23 பார்த்திருக்கோம். யோகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்திலையும் இதுலையும் இந்த யோகத்திலையும் யோகம் என்பதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யுஜிர் யோகே அப்படின்ற அர்த்தத்துல எடுக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். இந்த யோக சாஸ்திரம் ஆரம்பிக்கும் போதே அத யோகானு சாசனத்துல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா யுஜிர் யோகேன்ற அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இணைவதில் அப்படின்ற அர்த்தம். அந்த இணைவதில்ன்ற அர்த்தத்தை நம்ம இங்கே எடுக்கவில்லை. யுஜ் சமாதவ் அப்படின்ற ஒரு தாத்து, சமாதியில் அப்படின்ற அர்த்தத்தை தான் எடுக்கிறோம். அப்போ இணையற அர்த்தமான்னு கேட்டீங்கன்னா இணையற அர்த்தம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா பிரியற அர்த்தம். ஏன்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்காக தான் நான் பண்றேன்னு ஒழிய ஒன்னு அடையறதுக்கு இல்லை. அப்ப இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. எங்கேயாவது வேதாந்தத்துல யோகம் இருக்குன்னா யோகம் இருக்கு, பரோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகம் தேவையில்லை. முதல்ல சுத்திகரணம் வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கர்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகம் தேவை. தாம் யோகம் இது மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம் கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றதுதான் பரமயோகம். இந்திரிய நிகிரகம் ஆச்சுன்னா மனோ நிகிரகம் ஆயிடும்.
மனோ நிகிரகம் ஆச்சுன்னா மற்றதெல்லாம் பின்னாடி பின்னாடி வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது சாப்டர் கட்டோபனிஷத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரத கல்பனையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நல்ல யோகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு சாஸ்திரங்கள் நிறைய எல்லா இடத்துலையுமே. ஜீவன் முக்தி விவேகம் நான் ஒரு டெக்ஸ்ட் எடுக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த யோக சூத்திரம் படித்து கொடுக்கறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எடுக்க போகிறேன். அதுவும் இதே தான் பேசுது, ரொம்ப டீட்டெயிலாக பேசுது உங்களுக்கு. அப்போ இவ்வளோ டீட்டெயிலாக யோகம் பேசுகிறவங்களுக்கு தெரியாதா இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தின்னு பேர், இந்த ஆத்மாவை அடையிறதுக்கு பேர். அப்போ கர்மமா இப்போ பண்ணுறதெல்லாம் கர்மமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் லட்சணம். தனக்கு அந்நியமான எதை நீங்கள் பிராப்தி பண்ணுறதா இருந்தாலும் அதுக்காக செய்யப்படுற எந்த காரியமும் என்ன பேர்? கர்மம் அப்படின்னு பேர். கர்மத்துக்கு டெஃபினிஷன் கொஞ்சம், கர்மம்னா ஆக்ஷன் எடுத்துட்டாதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டிப்பீங்க, நீங்கள் யோகம் பண்ண முடியாது. இவங்க புரிஞ்சா போதும் வேதாந்தத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்மத்துக்கு லட்சணம் எழுதும் போது ஆக்ஷன் பண்ணாவே இது. அப்போ நான் ஊரில் இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஊரில் இருக்கிற கர்மத்தெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பைத்தியக்காரத்தில் இருந்து நான் கூடலாம் நான் இருந்திருக்கேன். புரிஞ்சா போதும் வேதாந்திகளோட கூடவே இருந்து பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜபத்தை பண்ணணும் இல்லை வந்து தியானம் பண்ணணும்னா அவங்களுக்கு தலையில் கொம்பு முளைச்சிடும். ஆனால் ஊரில் இருக்க கர்மத்தை எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பண்ணுறது அப்போ இதை மட்டும் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கண்ண மூடி உட்கார்ந்தாவே எல்லாத்துக்கும் கலவரம் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறது பண்ணுவாங்க. குத்து விளக்கு போச்சு, திரை விளக்கு போச்சு, வந்து தெருவில் நின்று பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். அதை கட்டுறது, இதை கட்டுறது, இந்த அந்த கர்மா, அந்த கர்மம், இந்த கர்மம், ஏகப்பட்ட கர்மத்தை பண்ணுவாங்க. கண்ண மூடி உட்காரக்கூடாது. ஆனால் கண்ண மூடி உட்கார்ந்தா உனக்கு புரியல. ஆனால் ஊரில் இருக்க கர்மத்தெல்லாம் பண்ணுனா நல்ல சுவாமி நல்லா புரிஞ்சிருக்காரு, வேதாந்தம் நல்லா புரிஞ்சிருக்காரு அப்படின்னு. என்ன பைத்தியக்காரத்தனம் இருந்தீங்களா இது? அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கர்மத்துக்கு டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியவில்லை. யோகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ யோகமா அது கர்மமாச்சே அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு கர்மத்தோட டெஃபினிஷன் தெரிஞ்சுங்க. தனக்கு அந்நியமான ஒன்றை உற்பத்தி செய்தல், தனக்கு அந்நியமா ஒன்றை அடைதல், தனக்கு அந்நியமா ஒன்றை சுத்தப்படுத்துதல், தனக்கு அந்நியமா ஒன்றை வேற ஒன்றாக மாற்றுதல், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் தேவைப்படும். தனக்கு அந்நியமா இருக்கிறத விளக்குறது, தனக்கு அந்நியமா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா விளக்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் கர்மம் பண்றீங்களோ நேத்திக்கான கர்மங்கள், இது எல்லாத்துக்கும் பேரு கர்மம் இல்லை. இது வந்து கர்மம் இல்லை. வியோகம் பண்றதுக்காக நம்ம எதை பண்றோமோ அதுக்கு பேரு கர்மம் இல்லை. அப்ப யோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய பிராப்தமாய் இருக்கக்கூடிய ஆத்மாவை அதுக்கு மேல தேவையில்லாம இருக்கிற அன்வான்டா இருக்கிறத நீக்கிறதுக்கு தான் யோகம் தேவைப்படுது. வேதாந்தத்துல நம்ம சொல்றோம், இப்ப யோகத்திலேயே அதான் சொல்றோம். துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து துக்கம் வந்துச்சோ அந்த துக்கத்தை வியோகம் பண்றது, சம்யோக வியோகம், துக்கத்தோட சம்யோகத்தை வியோகம் பண்றதுதான் அப்படின்னு 6:23 வந்து பாத்தீங்கன்னா கீதால தெளிவா சொல்ற. அப்போ ஜீவன் முக்தன் எப்ப ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு அந்நியமா இருக்கக்கூடிய இந்த தேகம், இந்திரிய, மனசு, புத்தி இதெல்லாம் எங்க போய் கடைசியில் சேருது அப்படின்னா சித்தத்துல போய் சேர்ந்துருது. அந்த சித்தத்தையும் என்கிட்ட இருந்து நான் விளக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தான்ல நிக்கிற சமாதி. அதுதான் நிர்விகல்ப சமாதின்னு பேரு, அதுதான் நிர்பீஜ சமாதின்னு பேரு, அதுக்கு பேர் தான் அசம்பிரஜாத சமாதின்னு பேரு. அப்ப சித்தத்தையும் வெட்டி தூக்கி எறிஞ்சதுக்கு பிறகு தானா நிற்கிறது. அந்த இடத்துல துவைத்தம் இல்லவே இல்லை. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான், இதை அடைந்தவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்த அவஸ்தை அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப அதனாலதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு அத ஜீவன் முக்தஸ்ய. அப்ப ஜீவன் முக்தனுக்கு என்ன மாதிரி இருக்கும்? புருஷஸ்ய. அப்படிப்பட்ட ஜீவன் முக்த புருஷனுக்கு ஞான வைபவம் ஆக, ஞானத்தோட வைபவம் அப்படின்னா குளோரி, விபூதி. வைபவம்னா அவன் எப்படி இருப்பான், மகாத்மியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் எப்படி இருப்பான் சுவாமி அப்படின்னு அவனை பத்தின வைபவத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்வதற்காக 27வது சூத்திரத்தை பதஞ்சலி முனிவர் சொல்றார். பாப்போம். தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஹி பிரஜ்ஞாம், தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஹி பிரஜ்ஞாம், பிராந்த பூமி பிரஜ்ஞா. தஸ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் தஸ்ய ஜீவன் முக்தஸ்ய புருஷஸ்ய, ஜீவன் முக்த புருஷஸ்ய, அந்த ஜீவன் முக்தனா இருக்கக்கூடிய புருஷனுக்கு, தஸ்ய ஒருத்தன் ஜீவன் முக்தன் ஆயிட்டான்,
அந்த ஜீவன் முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதா ஆயிடுச்சு அப்படின்னா பிராந்த பூமி பிரக்ஞா, அவனுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா பிரகிருஷ்டரூபேன அந்தக, நல்ல முடிவை அடைந்த அந்த ஞானம், பரிபூரண ஞானம். அந்த முழுமை அடைந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா 7 நிலைகள்ல சப்ததா பூமி, மொத்தம் 7 பூமியா 7 நிலைகளா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன் முக்தனுடைய நிலைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஜீவன் முக்தனுடைய 7 நிலைகள் என்ன? நம்ம ஞான சப்த ஞான பூமிகள் என்ன பார்த்திருக்கோம்? சப்த ஞான பூமிகள்ல நம்ம வேதாந்தத்தை சொல்லும் போது சுபேச்சா, அதுக்கப்புறம் 2வது விசாரணா, அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா தனுமானசி, 4வது தான் சத்வாபத்தின்னு சொல்லக்கூடிய ஜீவன் முக்தி. ஆயிடுச்சா? 4க்கு அப்புறம் இருக்கிறது 5 வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித் வரன், வரியான், வரிஷ்டன், 3 பூமி. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி 4 பூமிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனில. முதல்ல இருக்கிற 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபேச்சா, விசாரணா, தனுமானசி. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சாதக அவஸ்தை நம்ம சொல்றோம். நம்ம சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சுபேச்சா வந்து சத் சங்கம். அதுக்கப்புறம் 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணா வந்து பாத்தீங்கன்னா குரு பக்கத்துல இருந்து பண்றதுதான் விசாரணா. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கமே, இதுக்கு பேர் விசாரணான்னு பேரு. இப்ப நிறைய சத்சங்கங்கள் நடக்குதா, ஒரு வாரக்கு என்ன 4 நாள் 3 நாள் அங்கங்க நிறைய கேம்ப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடந்துட்டு இருக்கு சத்சங்கங்கள், பெரிய பெரிய சுவாமிகள். அதெல்லாம் சத்சங்கம். நீங்க 30 வருஷம் 40 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அப்படியேதான் இருப்பீங்க. ஒரு குருநாதர்கிட்ட இருந்து பதமா டெய்லி 3 கிளாஸ் 4 கிளாஸ் வச்சுக்கிட்டு படிக்கணும். இதான் சுவாத்தியாயம். இது மாதிரி படிக்கிறதுக்கு என்ன பேரு? 2வது பூமி வந்து பாத்தீங்கன்னா விசாரணா. சத்சங்கமே கேட்டுக்கிட்டு இருக்கமே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப இது இதாகும், நம்ம எங்கேயா போய் படிப்போன்னு வைராக்கியம் வந்து ஒரு குருநாதர் அடையணும். டெய்லி கிளாஸ்க்கு வரணும். சத்சங்கம் படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம இந்த வேதாந்த சத்சங்கம் ஆகிப்போச்சு. அதனாலதான் எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. யார்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கிரந்தம் இல்லாம படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப நம்ம குருபிராணம் சுவாமியோட கிளாஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பரமார்த்தம் சுவாமியோட கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாக்கிங் போகும்போது வாக்கிங் பண்ணும்போது ட்ரெட்மில்ல வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டு விட்டு ட்ரெட்மில் பண்ணிக்கிட்டு, எங்க ஆச்சாரியர்கிட்ட கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான் சாபம் கொடுத்துருவாங்க. என்னோட குருநாதரும் ஆச்சாரியர் இந்த ட்ரெடிஷனல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப காதுல புகை வர ஆரம்பிச்சிடும். என்னடா இது மாதிரி பண்றாங்களே வேதத்தை அப்படின்னு. இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பாடம் படிச்சவங்கள ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடம் படிச்சாங்களா, இதுக்கு எவ்வளவு விலை கொடுத்துருக்காங்க. இந்த வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தோட சிரவணம் பண்ணத்தக்கது. அப்ப நம்ம இப்ப என்ன ஆக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா, கிரந்தம் இல்லை, யார்கிட்டையும் கிரந்தம் இல்லை, பாஷ்யம் இல்லை, கிரந்தம் இல்லை. அப்பதான் தான் பாஷ்யம் வச்சு படிக்காம என்ன பண்ணிட்டாங்க, இப்ப எல்லாம் பாஷ்யத்தை விட்டுட்டு இந்த சூத்திரத்தை சொல்றது டைரக்டா அதுக்கான வியாக்கியானத்துக்கு நீங்க ரெஃபரன்ஸே தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், எதை வேணா பண்ணிட்டு இருக்கலாம். இது பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கு. சத்சங்கம் அது பதமா போகும்போதுதான் அது வந்து பாத்தீங்கன்னா எது அன்வான்டா இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ரொம்ப கிளியரா புரியறது வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துக்கு அப்புறம் தான். அப்ப விசாரணான்றதுக்கு அர்த்தம் சிரவணம். விசாரணாக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் கேட்டு வேட்கை விட்டனரே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்தம் கேட்க கேட்க என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய காம குரோதாதிகள் எல்லாம் விட்டு போகும். இந்த மனசுல இருந்தக்கூடிய வாசனைகள் இருக்குல்ல, ராகம், துவேஷம், அபினிவேஷம், மரண பயம், இதெல்லாம் இருக்கே, இந்த வாசனைகள் எல்லாம் மெலிசாகிறதுக்கு பேர், மெலிஞ்சு போறதுக்கு பேரு தனுமானசி அப்படின்னு பேர். வாசனைகள் மெலிஞ்சு போறது. சிரவணம் கேட்க 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 மனசுல இருக்கிறதெல்லாம் அன்வான்டா இருக்கிறதெல்லாம் போயிடணும். எதையும் பண்றதுக்கு தோணவே தோணாது. என்ன பண்ணு, என்னத்தையா போகுது, என்ன நிஸ்ஸாரம், எங்க போறது, என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் மெதுவா போயிடும். காசிப் போயிடும். எங்கேயும் பேசுறதுக்கு தோணாது. வீட்லயே இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறது, சௌக்கியமா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கு, அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பேச வேண்டியிருக்கும். வேதாந்தம் கேட்க கேட்க என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தோணும், சௌக்கியமா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கேன், அப்புறம் பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு, என்ன பேசுறது, நிஸ்சாரம், எல்லாம் நிஸ்சாரம். மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா காசிப்ல இருந்து வெளியில வந்துடும்.
மெதுவா வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு என்னச்சு போறது, எங்க போய் என்னத்தை பாக்குறது, எல்லாம் பார்த்தாச்சு ஜி போதும். ஜி என்ன பண்றது, ஒன்னும் பண்ண வேணும், சும்மா இருந்தா போதும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்க 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 தனுமானசியில கொண்டு வந்துடும். மனநம் வந்து பாத்தீங்கன்னா தனுமானசி. அதுக்கப்புறம் 4வதா இருக்கிறதான் சத்வாபத்தின்னு சொல்லக்கூடியது, அதுதான் பிரம்ம வித்தாகிறது, பிரம்ம சாட்சா்காரம் ஆகிறது. அப்ப வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் 3 பூமி சாதக பூமி, மீதி இருக்கிற 4 பூமி வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்த அவஸ்தையில நடக்கிற பூமி. ஆனா இங்க சொல்லக்கூடிய சப்த பிராந்த பூமி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்களுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு இருக்கக்கூடிய இதை சொல்லுது. சரி, இதை கேட்கறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா, இங்க ஸ்தித பிரஜ்ய லட்சணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜ்ய லட்சணத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஒண்ணு இருக்கா. கீதால ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது அத்தியாயத்துல 52 53வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் அர்ஜுனன் கேட்கிறான், ஸ்தித பிரஜ்யன்னு சொல்லக்கூடிய ஞானம் நிலை பெற்றவன், அந்த ஞானம் நிலை பெற்றவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடப்பான். 55ல வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான், 55ல 53ல கேட்கிறான், 53 அர்ஜுன வாட்ச் 54 2:54 அர்ஜுனன் கேட்கிறான், ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத ஸ்திததீ கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம். அற்புதமான ஸ்லோகம் அது. ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னா எவனுடைய பிரஜையானது நிலை பெற்றது. எதுல நிலை பெற்றுச்சு? தான்ல. இந்த ஆத்மால எவனுடைய பிரஜையானது நிலை பெற்றதோ, காபாஷா, அவன் அங்கேவா இருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமாதி அவஸ்தையிலிருந்து கீழே இறங்கி வருவான். கீழே இறங்கி வரும்போது ஜீவன் முக்தனோட அந்த சமாதிக்கு என்ன பேரு? சமாதி கலையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி கலைஞ்சு போகாது. அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகஜ சமாதியில இருப்பான். அந்த சகஜ சமாதியில இருக்கிறவனுக்கு என்ன பேரு? சமாதிஸ்தஸ்ய கேசவ. எவன் வந்து எவனுடைய புத்தி நிலை பெற்றதோ, எவன் அந்த சகஜ சமாதியில நிலை பெற்றவனா இருக்கானோ, ஜீவன் முக்தன் சமாதியிலிருந்து கீழே இறங்கி வெளியில இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா சமாதியோட சித்தத்திலேயே இருப்பான், நிஷ்டன் ஆயிடுவான். அவனுடைய ஸ்திததீஹி புத்தி நிலை பெற்றவனுடைய அவன் கிம் பிரபாஷேத எப்படி பேசுவான், கிம ஆசீத எப்படி உட்காருவான், அவனோட லட்சணங்கள் என்ன, கிம் பிரபாஷேத மற்றவங்க அவனோட லட்சணமா என்ன சொல்றாங்க, அவன் எப்படி உட்காருவான், அவன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பேசுவான் அப்படின்னு கேள்வி கேட்டோன 55ல இருந்து 72 வரைக்கும் 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜ்ஞனை பத்தின என்ன லட்சணங்கள் சொல்லுதோ அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 பூமிகளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கு இந்த யோக சாஸ்திரத்துல. இதை படிக்கிறதுனால என்ன சுவாமி லாபம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, எது ஸ்தித பிரஜர்களுக்கு ஸ்வபாவமா இருக்கோ, எது ஸ்தித பிரஜர்களுக்கு ஸ்வபாவமா இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதனங்களா அடாப்ட் பண்ணணும். சாதனங்களா அடாப்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சொல்லியிருக்கு. ஆச்சாரியார் வந்து 55வது சூத்திரம் 2:55 சூத்திரம், அதுக்கு சங்கராச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின பாஷ்யம் ஒண்ணு பண்ற. சர்வத்திர ஏவகி அத்தியாத்ம சாஸ்திரே கிருதார்த்த லக்ஷணானி யானி தானி. ஆச்சாரியர் ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுற. சர்வத்திர ஏவகி அத்தியாத்ம சாஸ்திரே, எங்கெல்லாம் அத்தியாத்ம சாஸ்திரம் இருக்குமோ, அது யோகமா இருக்கட்டும் வேதாந்த கிரந்தங்களா இருக்கட்டும், எங்கெல்லாம் நீங்க ஜீவன் முக்த லட்சணம் பாக்குறீங்களோ, ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு நம்ம பாக்குறோமோ, அத்தியாத்ம சாஸ்திரே சர்வத்திர ஏவகி அத்தியாத்ம சாஸ்திரே. இப்ப நம்ம படிக்கிறது என்னது? ஆத்மா பத்தின சாஸ்திரம் தானே யோக சூத்திரம். வேற ஏதாவது படிக்கிறோமா? நானோ டெக்னாலஜி ஏதாவது படிச்சுட்டு இருக்கோமா? இல்ல வேற ஏதாவது படிக்கிறோமா? ஒன்றும் இல்லை, ஆத்மாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த சாஸ்திரத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஆத்மனி அதிகிருத்திய அத்தியாத்ம. ஆத்மாவை பத்தின சாஸ்திரங்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லா அத்தியாத்ம சாஸ்திரங்கள்லையும் கிருதார்த்த லட்சணானி யானி தானி. கிருதார்த்த லட்சணம் அப்படின்னா ஜீவன் முக்தனுடைய லட்சணங்களாக எவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, சாதனானி சாதனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ
அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உபதிஷ்யந்தே எத்தனை சாத்தியத்துவாத். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா உங்களுக்கு? அடாப்ட் பண்ணணும், முயற்சி பண்ணி அதை நம்ம கையில கொண்டுட்டு வரணும். யானி எத்தனை சாதனானி எத்தனை சாத்தியானி சாதனானி லக்ஷணானி ச பவந்தி தானி. அப்ப எது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனுக்கு சாத்தியமா இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பிரயத்தனம் பண்ணி அதை சாதனமா கொண்டுட்டு வந்து என்ன பண்ணணும்? பிரயத்தனம் பண்ணி அதை சித்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் ஜீவன் முக்தி லட்சணத்தை சொல்றது. நான் சொன்னேன், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப கொடுமையான காலம் நம்ம இருக்க காலம். பெரியவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா நொந்து போயிடுவாங்க, ஐயோ இப்படி போச்சே அப்படின்னு. அனுபூதிமான்கள் அப்படின்ற வச்சனத்தை எடுத்துட்டு வந்துறீங்களா? நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், 90s இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 90s வந்த போது வந்து பார்த்தீங்கன்னா சாதகன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சு. சாதகன் அப்படின்னு இப்ப சாதகன்ற கேட்டகரி எடுத்தாச்சு. சாதகன் யாரும் நீங்க சின்மயா மிஷனோ இல்ல தயானந்தா மிஷனோ இல்ல எங்க போனீங்கன்னாலும் சாதகன்ற வார்த்தை இருக்கவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் பண்ணதுனால சாதகன் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அவர் நல்லா சாதனை பண்றவர். அப்படி நார்த் இந்தியாவில போனீங்கன்னா சாதகன்ற வார்த்தை இருக்கும். சவுத் இந்தியால முக்கியமா தமிழ்நாட்டுல எங்க வேதாந்தம் படிச்சாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா டைரக்டா வந்து எங்க ஜம்ப் பண்ணிருக்காங்க? அப்படியே லௌகிகத்துல இருந்து ஹை ஜம்ப், அப்படியே ஒரே ஜம்ப். எங்கன்னு கேட்டீங்கன்னா சாதகன் இல்ல, எந்த கேட்டகரியும் இல்ல, டைரக்டா சித்தன் ஆகிறதுக்கான முயற்சி. சாதன சதுஷ்டய அடையிறதுக்காக எந்த கிரியாவையும் பண்றதில்லை. புரிஞ்சா போதும் வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபூதிமான்கள் அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டாங்க. ஜீவன் முக்தன் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பிரம்மத்தை சாட்சாத்காரம் செய்தவன், அனுபூதி செய்தவன், அனுபூதிமான். எங்கேயா பேசுறாங்களான்னு பாருங்க. இப்ப பேசுறவங்க யாரும் அனுபூதியை பத்தி பேசுறதே இல்லை. அப்பதானே அனுபூதிமான பத்தி பேச முடியும். அனுபூதிமான்களை பத்தி பேசுறதே இல்லை. ஆனா இங்க சொல்லுது ஜீவன் முக்தஸ்ய புருஷஸ்ய ஞான வைபவனே ஆரம்பிக்கிறார். ஆயிடுச்சா? அப்போ ஜீவன் முக்தனுக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்கும் சாமி? ஒவ்வொன்றா பார்ப்போம். விற்த்திக்காரர் நம்ம சதாசிவ பிரமேந்திரர் என்ன எழுதுறான்னு பார்ப்போம். தஸ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? முதல்ல தஸ்ய சப்ததான்னு சூத்திரத்தை இருக்குல்ல, தஸ்யன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும் சுவாமி அப்படின்னா சஞ்ஞாத விவேக கியாத்தேகே புருஷஸ்ய. நான் பார்த்திருக்கேன், நிறைய சாதுக்களோட பழகி இருக்கிறதுனால சொல்றேன். நார்த் இந்தியாவில் ஒரு சாதுக்கள் கூட்டமும் அதே தான். ஐயோ அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான். ஆல்மோஸ்ட் வந்து க்ஷத்திரிய சன்னியாசிகள்லாம் பிராமண சன்னியாசிகளே ஆளை காணும். பிராமண சன்னியாசி, க்ஷத்திரிய சன்னியாசி, வைசிய சன்னியாசி, சூத்திர சன்னியாசி. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திர சன்னியாசி ஆயாச்சு. நிறைய கர்மத்தை பண்ணிட்டு இருக்கவங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வைசிய சன்னியாசியா இருக்கான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மால் பின்னாடியே போயிட்டான், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும். அதுக்கு அடுத்த சன்னியாசி க்ஷத்திரிய சன்னியாசி, RSSோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இணக்கமா இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான்? தேசத்தை காப்பாற்றணும். உன்னை யாரையா காப்பாத்துவா? சின்மயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வராங்க, ஆனந்தமய்யா அம்மாவை பார்க்கறதுக்கு கேரளாவுக்கு வந்திருக்கும் போது சின்மயானந்த சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல போய் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த அம்மாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சுவாமி லோக கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த அம்மா கேட்டாங்களாம், ஆனந்தமய்ய அம்மா கேட்டாங்களா, கன்னியாகுமரியில தான் இருந்தாங்க நினைக்கிறேன். ஆனந்தமய்ய கன்னியாகுமரி தானே, கடற்கரையில இருந்தாங்க. அப்ப அந்த அம்மா கேட்டாங்களாம், உனக்கு யாருப்பா கல்யாணம் பண்ணுவான்னு கேட்டாங்களாம். சிம்பிள். உலகத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற உனக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? கல்யாணம்னா மங்களம், நல்ல காரியம். அப்ப லோகத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற உனக்கு யார் கல்யாணம் பண்ணுவா? நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெளியில பண்ற காரியங்கள் எல்லாம் ஒன்னும் உதவாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ளார போறது. பரீட்சை லோகான் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்திய கிருத்த கிருத்தேன நிர்வேதமாயாத்து. இந்த லோகத்துல ஃபுல்லா வைராக்கியம் வந்தவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம், விட்டவனுக்கு வேதாந்தம் அப்படின்னு இருக்கு. இல்ல அப்படின்னா வேதாந்தம் கேட்டு விட்டுரு. ரெண்டு பாசிபிள் தான். ஒண்ணு விட்டுட்டு வேதாந்தம் கேளு, இல்ல அப்படின்னா வேதாந்தம் கேட்டு எல்லாத்தையும் விட்டுரு.
இந்த ரெண்டு பாசிபிலிட்டி. முடியலன்னா ஓங்காரத்தை பண்ணிட்டு கிரம முக்திக்கு யூஸ் ஆகும். 8வது சாப்டர்ல பகவத்கீதையில சொல்லிட்டு இருக்க. இதுதான் இவ்வளவுதான் பாசிபிள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தஸ்யன்றதுக்கு அர்த்தம் இங்க ஆச்சாரிய சொல்ற சஞ்ஞாத விவேக கியாத்தேகே புருஷஸ்ய. விவேக கியாத்தி, எங்க விவேகம்? வெளியில விவேகமா? வெளியில விவேகம் ரொம்ப ஈஸி சாமி, ஏன்னா புரியுமே இதெல்லாம் அனித்தியம், இதெல்லாம் அனித்தியம். இந்த விவேகத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைமரி. எங்க விவேகம்? அந்நியதா கியாத்தி 95% மனசுல எல்லா விற்த்திகளும் அடங்கி அமனிபாவத்தை அடைந்த மனசை நீங்க பாப்பீங்க. இந்த சித்தம் தான் மூலம். சித்தத்திலிருந்து தான் புத்தி வந்துச்சு, புத்தியில தான் அகங்காரம் வந்துச்சு, அகங்காரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனஸ்தத்துவம் வந்துச்சு, அப்புறம் இந்திரியங்கள் வந்துச்சு, இதுக்கப்புறம் தான் இந்த ஜெகத்தும் தேகமும் வந்துச்சு. அப்ப வந்து பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்க்கறது? வாஸ்தவத்துல பார்க்கறது எங்க உண்டாகுது அப்படின்னா விவேக கியாத்தி எங்க அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் இந்திரியங்கள்ல அடங்கி, இந்திரியங்கள் எல்லாம் மனசுல லயமாயி, மனசு வந்து தன்னோட காரணமா இருக்கிற புத்தியில லயமாயி, புத்தி வந்து அகங்கார தத்துவத்தில் லயமாயி, அந்த அகங்கார தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய அந்த சித்தத்தோட ரெப்ரசன்டேட்டிவ், அந்த சித்தத்துல லயமாயிருக்கும் போது இது நான் இல்லை அப்படின்னு பாக்குறேன். அப்ப வெளியில காரியமா உள்ள காரியமா? வெளியில காரியம் இல்லை சாமி. அதுக்காக நிதித்தியாசனம்னு நம்ம சொல்றோம். இந்த நிதித்தியாசனமும் அதே மாதிரி மனநத்தோட சூக்ஷ்ம மனநமும் வெளியில காரியம் இல்லை. வெளியில காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தா உள்ள காரியம் பண்ணவே முடியாது. இந்த கண்ணை நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணணும், இந்திரியத்தை ஆப்ஜெக்ட் பண்ண, விஷயத்தை இது பண்ண, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணாதான் கண்ணை பார்க்க முடியும். நான் வெளியில இருக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த கண்ணை வந்து ஆப்ஜெக்ட் பண்றேன்னா முடியாது. உங்களுக்கு மனசை ஆப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம்னு நான் பார்க்கணும் அப்படின்னா விவகாரத்தை பண்ணிக்கிட்டு மனசை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண முடியாது. மனசை எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப விவகாரம் பண்ண முடியாது. புத்தியை எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப புத்தியினால கர்மம் பண்ண முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம சொல்றோம் இந்த யோகமும் ஞானமும் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கம். இது பிரவൃத்தியில இருந்துகிட்டு பண்ண முடியாது. ஓடுறவன் நிக்க முடியாது, நிக்கிறவன் ஓட முடியாது. கீதால சங்கர பாஷ்யத்துல ஆச்சாரிய சொல்லிருக்கார், ஸ்திதி கதி யுகபத்தின உபபத்தியதே. நிக்கிறதும் நடக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க சமயத்துல சம்பவிக்க முடியாது. இந்த நிவர்த்தி மார்க்கம் யோக மார்க்கம் நிக்க வைக்கிறது. அப்ப விவேகம் எங்க உண்டாச்சு அப்படின்னா சஞ்சாத்த விவேக, சஞ்சாத்த விவேக கியாத்தேகே புருஷஸ்ய. நன்றாக விவேக கியாத்தி உண்டானவனுக்கு புருஷஸ்ய சப்ததா 7 விதமாக. என்னது சப்ததா? சப்த பிரகார. தா வந்து பாத்தீங்கன்னா தா பிரத்தியம் போட்டீங்கன்னாவே பிரகாரார்த்தே தா. சப்த பிரகாரா 7 விதமாக. பிராந்த பூமிகி, பிராந்த பூமி என்ன சுவாமி? பிரகர்ஷேன அந்தோ நிவர்த்தேகே, நிவர்த்திகி பலத்வேன யாசாம் தாஹா பூமையோ அவஸ்தாஹா. சப்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற. பிராந்த பூமின்னா என்ன சுவாமி அப்படின்னா பிரகர்ஷேன நல்லா, அந்தோ, அந்தோன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா முடிவை அடைந்தது, நல்ல பூரண முடிவை அடைந்தது, நிவர்த்தியானது. அதான் சொல்றாரு பிரகர்ஷேன அந்தோன்றதுக்கு அர்த்தம் முடிவடைந்தது, நிவர்த்தியானது. அந்த நிவர்த்தியானது எப்ப நிவர்த்தி ஆகுது? பலத்துவேன, பலனோடு கூடி பூரணமா நிவர்த்தி ஆயிட்டு. யாசாம் தா பூமையோ, எந்த பூமிகள் பலனோடு கூடி நிவர்த்தி ஆயிடுச்சோ. என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சவித்தர்க்கத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, நிர்வித்தர்க்கத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் கொடுத்துருக்கோம்? 6 சமாதிகளுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம்? சவிகல்ப சமாதி, சம்பிரஜாத சமாதி. அந்த ஒவ்வொரு சமாதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன் இருக்கு. 10 மன்வந்தரம், 100 மன்வந்தரம், 1000 மன்வந்தரம், 10,000 மன்வந்தரம், 1,00,000 மன்வந்தரம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்கு. அந்த பிரயோஜனத்தோடு கூடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நிவர்த்தி ஆயிட்டே போறது. நீங்க நிர்வித்தர்க்கத்துக்கு வந்தீங்கன்னா கீழே இருக்க சவித்தர்க்கம் முடிவுக்கு வந்துடும். சவிச்சாரத்துக்கு வந்தோன்னா நிர்வித்தர்க்கம் முடிவுக்கு வந்துடும்.
நிர்விச்சாரத்துக்கு வந்தோடனே சவிச்சாரம் முடிவாயிடும். சானந்தத்துக்கு போனோன்னு நிர்விச்சாரம் போயிடும். சாஸ்மிதாக்கு வந்தோடனே சானந்தம் முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி பரம்பிரசங்கியானத்துக்கு வந்தோடனே சாஸ்மிதா முடிவுக்கு வந்துடும். அதை தாண்டி சொரூபத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த சித்தத்தோட அதுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சொரூபத்துல போய் நின்ன மாத்திரத்துல பலனை அடைகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, முடிவை அடைந்து விடுகின்றன. இந்த மொத்த சம்சாரம் எண்டுக்கு வந்துடுது. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு பூரண ஞானம்னு பேர். பூரண ஞானம் அடைந்த நிலையில பலத்துவேன யாசாம் தாகா, பலத்துவேன நிவர்த்தி ஆயிடுச்சு எல்லாம். அந்த நிலையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பூமிகள் ஜீவன் முக்தனுக்கு உண்டாகக்கூடிய 7 விதமான ஸ்டேஜஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சாஸ்திரம் படிக்கும்போது சொல்லுவோம். இந்த பிரம்ம வித்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4வது ஸ்டேஜுக்கு மேல இருக்க வரன் வரியான் வரிஷ்டான்லாம் சொல்றோமே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்களை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா தூய்படுப்பா அப்படின்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஞானி தான். அவன் இருக்கிற இதை நம்ம என்ன பண்றோம், ஒரு கேட்டகரி பண்றோம். அவனோட நிலையில பாத்தீங்கன்னா ஒரே தான். நம்ம தான் என்ன பண்றோம், பிரிச்சு சொல்றோம். அப்ப இந்த இடத்துலயும் அதே மாதிரிதான் எடுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானி ஆயிட்டான் அப்படின்னா, சொரூப பிரதிஷ்டா உண்டாயிடுச்சு அப்படின்னா, அவனுக்கு 7 விதமான விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், இண்டிகேஷன் லட்சணத்தை பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் 7 விதமா பாத்தீங்கன்னா, யஸ்யாஹா சா பிரஜா பிராந்த பூமி சப்த பிரகாரா. அந்த பிராந்த பூமின்றதுக்கு அர்த்தம் 7 நிலைகள், 7 லட்சணங்கள். 7 நிலைகள்னா எதை எடுக்கணும், 7 லட்சணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். 7 விதமான லட்சணங்கள் ஜீவன் முக்தனுக்கு உண்டாகின்றன. அயம் அர்த்தா, இதான் அர்த்தம். எனது சஞ்ஞாத விவேக கியாத்தேகே புருஷஸ்ய சப்த பிரஜா பூமயா. சுருக்கமா சொல்லுங்க சாமி அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்ற அயம் அர்த்தக, இதான் அர்த்தம். எது? சஞ்ஞாத விவேக கியாத்தேகே, நல்லா பாத்தீங்கன்னா விவேக கியாத்தி உண்டானவனுக்கு, புருஷஸ்ய அப்படிப்பட்ட புருஷனுக்கு சப்த பிரஜா பூமயா, 7 பிரஜா பூமிகள், ஞான பூமிகள் 7 உண்டாகின்றன. பிரஜா பூமினா ஞான பூமி, ஞானத்தோட பூமிகள் 7 உண்டாகின்றன. அது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். அப்படியே பாஷ்யம் படிச்சதுதான் இங்கேயும் இருக்கு. தத்ர சதஸ்ரஹா, இதுல முதல் 4 பாத்தீங்க அப்படின்னா காரிய விமுக்தி சஞ்ஞா. நான் கிறிஸ்டியன் வந்துட்டான், நான் அவனை பாத்தீங்கன்னா வெளியேற்றணும் அப்படின்னா, முஸ்லீம் இந்த நாட்டை காப்பாற்றணும், இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா எக்காலஜி பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிலாம், இந்த உலகத்துல பண்ண வேண்டிய காரியம் எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னா, நானே என்ன பண்றேன், தம்பட்டம் போட்டு நான் முக்தன் இல்லை அப்படின்னு அடிச்சுக்கிற மாதிரி ஒரு அடையாளம் பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிள் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்ய காரியம் ந வித்யதே. இதான் அடையாளம். யாருக்காவது ஒரு பூரணமான ஒரு ஞானியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா எந்த மனநிலை அவருக்கு இருக்கணும் அப்படின்னா, கீதால 3:17 சொல்லுது. 3:17 எவனுக்கு இந்த உலகத்துல பண்ண வேண்டியதுன்னு என்று ஒன்றும் இல்லையோ அவனுக்கு பேரு கிருதகிருத்தியகன்னு பேர் வைக்குது. அவனுக்கு பேர் என்ன பேரு? கிருதகிருத்தியக, கிருதாத்மானக. செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்து முடித்தவன். அவனுக்குன்னு செய்ய வேண்டியது ஒன்றும் இந்த உலகத்துல மிச்சமில்லை. இததான் இங்க ஆச்சாரியார் என்ன பண்றார், 4 பூமிகளா பிரிச்சு வச்சிருக்கு. இந்த நிலைய பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, அது 4ஆ பிரிச்சிருக்கு. காரிய விமுக்தி சஞ்ஞா, இந்த முதல் 4க்கும் பேர் காரிய விமுக்தி அப்படின்னு பேர். 4த்துக்கும் பேர் காமன் நேம். அதுக்கப்புறம் இருக்கிற 3 என்னது? திஸ்ரஸ் சித்த விமுக்தி சஞ்ஞா. அதுக்கப்புறம் இருக்கிற 3 பாத்தீங்கன்னா 5, 6, 7 3 பூமிகள் பாத்தீங்கன்னா சித்தத்திலிருந்து விமுக்தி, விடுதலை, காரிய விடுதலை, அப்புறம் சித்த விடுதலை. இந்த 2 பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்லப்படுது. தத் யதா, அது எவ்வாறெனில், ஞாத்தவ்யம் அகிலம் ஞாத்தம் மம மம ந கிஞ்சித் ஞாத்தவ்யம் அஸ்தீதி சொல்றது. அருமையா சொல்லுது. ஞாத்தவ்யம் அகிலம், அறிய வேண்டியது எல்லாம் அறிந்தாயிற்று. முண்டக்கோபனிஷத்துல சிஷ்யன் கேட்கிறான், சவுனகோகவை மகாசாலக விதிவத் உபசன்ன பப்ரச்ச. நல்ல கர்மகாண்டியா இருந்துட்டு சிஷ்யன் பரீட்சலோகான் கர்மச்சித்தான் எல்லாத்தையும் பார்த்து அழுத்து போய் கர்மத்தினால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு 45-50 வயசுல இந்த புத்தி வரணும்.
ஒரு புண்ணாக்கும் இல்லை, எதை பண்ணினாலும் சம்சாரம் தான் அப்படின்னு வரணும். அப்படி வந்தவன் சிஷ்யன் என்ன பண்றான், சவுனகர் தஸ்மின் பகவ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதி ஒரு வாக்கியத்தை கேட்கிறான் முண்டக்கத்துல சிஷ்யன் குருநாதர்கிட்ட எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததாகுமோ, ஏக்க விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதி. ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு மிச்சம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. அந்த ஒன்றை நான் அறிய வேண்டும் குருவே, அதை சொல்லுங்கள் அப்படின்னா ஆத்ம ஞானமே பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டா பிரிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுது. அக்ஷர தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது எதுவோ, ஆத்மாவை பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது எதுவோ அது பராவித்யா, மற்றதெல்லாம் அபராவித்யா அப்படின்னு பிரிச்சு தெரிஞ்சிருக்கு. எதை ஒன்றை அடைஞ்ச பிறகு அதான் இங்க பாத்தீங்கன்னா ஏக்க விஞ்ஞானம். ஞாத்தவ்யம் அகிலம் ஞாத்தம், அறியத்தக்கதுன்னு எதெல்லாம் இந்த உலகத்துல சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாம் அறிஞ்சாச்சுப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்துக்குள்ளதான் எல்லாம். இந்த மொத்த ஜெகத்தும் எதுக்குள்ளார அடக்கணும், இந்திரியங்களுக்குள்ளார அடக்கம். இந்திரியங்கள் எல்லாம் மனசுக்குள்ளார அடக்கம், மனசு புத்திக்குள்ளார அடக்கம், புத்தி அகங்கார தத்துவத்துல அடக்கம், அகங்கார தத்துவம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வியக்தத்துல அடக்கம். முடிஞ்சு போச்சு, வேற எதுவும் மிச்சம் இல்லை. இதுதான் இந்த ப்ராசஸ் தான். இந்த வெளியில இருக்கிறதா ஒண்ணும் இல்லை, எல்லாம் சும்மா திருஷ்ய மாத்திரம் தான். அப்ப அறிய வேண்டியது எதை அறிஞ்சா எல்லாம் அறிஞ்சதாகும் அப்படின்னா அந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த சித்தம். அந்த சித்தத்தை நீங்க எப்ப அந்நியதாக்கியாத்தி பண்ணினீங்களோ உங்க பண்ண வேண்டிய லாஸ்ட் கர்த்தவியம் எது, அந்நியதாக்கியாத்தி பண்றதுதான் லாஸ்ட் கர்த்தவியம். அதை இவன் பண்ணி முடிச்சுட்டான். அப்ப அறிய வேண்டியதை அறிஞ்சிட்டான். இதுதான் சித்தம், நான் வேற இது வேற அப்படின்னு அறிஞ்சாச்சு. அறிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு அறியறதுக்கு அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்லை சாமி. ஏன்னா லாஸ்ட் எண்ட் இந்த சித்தம் தான். அப்ப அறியறதுக்கு ஒண்ணும் இல்லாத காரணத்தினால அவனுக்கு என்ன தோணுதுன்னா, மம ந கிஞ்சித் ஞாத்தவ்யம் அஸ்தி, எனக்கு இந்த உலகத்தில் அறிய வேண்டியது என்று ஒன்றுமில்லை. ஞாத்தவ்யம் அகிலம் ஞாத்தம், அறிய வேண்டிய எல்லாம் அறியப்பட்டாயிற்று. ஏன், இது எல்லாம் யாரோட விஸ்தாரம், இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய அவித்யாவோட விஸ்தாரம், சித்தத்தோட விஸ்தாரம். அப்போ பாத்தீங்கன்னா நான் மூலத்தையே பார்த்துட்டேன், இவ்வளவுதான்ப்பா, இதுதான் எல்லாம். சர்வம் அவித்யாமயம், சர்வம் மாயாமயம், சர்வம் திருஷ்யம், சர்வம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், இவ்வளவுதான். இதுக்கு அந்நியமா அறியறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு அவன் மனசுக்குள்ளார இந்த எண்ணம் உண்டாகும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஜிக்ஞாசா நிவர்த்திர் ஏகா. முதல்ல ஜிக்ஞாசா நிவர்த்தின்னு பேரு. ஜிக்ஞாசா நிவர்த்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப அந்த ஜிக்ஞாசா நிவர்த்தி உண்டாகும் தெரியுங்களா, ரமண பகவான் எடுத்துக்கணும் எப்பவுமே. என்ன ஓய், ஆறாவது பூத்தம் ஏதாவது இருக்குமோ ஓய், இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒரு இது, ஆறாவது பூத்தம் ஏதாவது இருக்குமோ ஓய். இமாலயஸ்க்கு போனா கங்காவை பார்க்கலாம், யமுனாவை பார்க்கலாம், மலையை பார்க்கலாம், இமயமலை, பஞ்சபூதத்துக்கு அந்நியமா ஏதாவது. இதாங்க ஸ்பஷ்டமான ஞானம். திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு பிறகு ரமண பகவான் பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் போகவே இல்லை, எதையும் அறியணும்ன்ற ஆசை இல்லவே இல்லை. ஒரு ஞானம் பூர்த்தியாக ஆக உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் ஒரு சாமி இதை தெரிஞ்சுக்கலாமா சாமி, அதை தெரிஞ்சுக்கலாமா சாமி, ஒரு புண்ணாக்கும் தெரிஞ்சுக்க வேணாம், ஒரு புண்ணாக்கும் தெரிஞ்சுக்க வேணாம். இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதான் வேதாந்தம் தான் கடைசி பராவித்யா. பராவித்யாவை தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு சரியா வேலை செஞ்சதுன்னா நீங்க உங்களுடைய அறிய வேண்டிய விஷயம் சர்ச்சிங் இருக்கு, அது தெரிஞ்சுக்கலாம், இது தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் கட் ஆகிட்டே இருக்கும். அந்த இந்த அவித்யாவோட மூலஸ்வரூபமா இருக்கிற இந்த இது இருக்குல்ல, சித்தத்தை அந்நியதாக்கியாத்தி பண்ணணும்னு போச்சு, எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. எனக்கு பார்க்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, அறிய வேண்டியது ஒண்ணும் இல்லைன்ற எண்ணம் உண்டாகும். ஜிக்ஞாசா நிவர்த்தி முதல் லட்சணம். இதை எப்பயுமே புரிஞ்சுங்க. யாருக்கு பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசா இருக்கோ, அறியறதுக்கு ஏதாவது அறிய வேண்டும், அப்ப அவர் பூரணமாகலன்னு அர்த்தம் ஆயிடுச்சா. இரண்டாவது ஹாத்தவ்யம் சர்வம் பந்தஜாத்தம் ஹீனம். இரண்டாவது சொல்றார் ஹாத்தவ்யம் சர்வ பந்தஜாத்தம். ஹாத்தவ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம், நாசம் பண்ண வேண்டியது, தியாகம் பண்ண வேண்டியது. ஹானம் ஹேயம் இருக்குல்ல, விடுறது. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஹாத்தவ்யம், ஹாத்தவ்யம்னா நாசம் பண்ண வேண்டியது எல்லாம். பந்தஜாத்தம், எதெல்லாம் பந்தமா இருக்குமோ, ஹேயம் துக்கம் அநாகதம் பார்த்தோம்ல, அதான்
விட வேண்டியது எல்லாம் விட்டாயிற்று. ஹீனம் விடப்பட்டது என்னால். என்னெல்லாம் விட வேண்டி இருந்துச்சு? லோகம் மொத்தமும் திருஷ்யம் விட்டாச்சு, இந்திரியம் திருஷ்யம் விட்டுட்டேன், மனசு திருஷ்யம் விட்டுட்டேன், புத்தி திருஷ்யம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருஷ்யம் லாஸ்ட்ல இந்த சித்தம் திருஷ்யம், அதான் லாஸ்ட் அந்நியதாக்கியாத்தி. அந்நியதாக்கியாத்தி பார்த்ததுலயே உங்களுக்கு என்ன வந்துச்சு? பர வைராக்கியம். அதையும் விட்டுட்டேன். அப்ப விடுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சாமி, அவ்வளவுதான் சாமி. இப்ப மிச்சம் யாரு இருக்கா? நான் மட்டும்தான். நானை விட முடியுமா? நானை விட முடியாது சாமி. அப்ப எனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய ஹாத்தவ்யம் சர்வம், தியாகம் பண்ண யோக்கியமானது அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எது? பந்த ஜாத்தம், பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது. இது எல்லாம் ஹீனம், எல்லாத்தையும் விட்டுட்டேன், விடப்பட்டது. மம ந கிஞ்சித் ஹேயம் அஸ்தி. எனக்கு இனிமே விடுறதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா விடுறதுக்கு எதுவுமே இல்லை. ஹேய வஸ்துவா எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சுவாமினா சொல்றாரு, ஜிஹாசா நிவர்த்தி த்விதீயா. ஜிஹாசானா ஹோஹாக், ஓஹாக், ஓஹாக்ன்றது அர்த்தம் தியாகே. ஜிஹாசா அப்படின்னா என்ன அர்த்தம்? தியாகம் பண்ண வேண்டியதை எல்லாம் தியாகம் பண்ணியாச்சு. இது ரெண்டாவது. இது ஆக ஆக மனுஷன் எப்படி இருப்பான்னு ரொம்ப செட்டில்டா இருப்பான். ஒவ்வொன்றும் ஆக ஆக ஜிக்யாசா நிவர்த்தி ஆச்சுன்னா எல்லாம் போயிடும். அதே மாதிரி ஆத்மாவோட லட்சணங்கள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொல்லுதல் தள்ளுதல் இல்லாதது, ஹேய உபாதேய வரிஜிதக அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது சொல்றோம். ஹேய உபாதேய வரிஜிதக. ஹேயம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அது தள்ளவும் முடியாது பிரம்மத்தை. ஏன்னா பிரம்ம ஆத்மாவா இருக்குல்ல, ஆத்மாவை விட முடியுமா? ஆத்மா விட முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் நேத்தி 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 பண்ணி விட்டாச்சு. இனி விடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல, நானை விட முடியாது, அது ஹேய வஸ்து இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு ஜிஹாசா நிவர்த்தின்னு ரெண்டாவது. மூணாவது சொல்றாரு, கைவல்ய பிராப்தியா பிராப்தவ்யம் அகிலம் பிராப்தம். இந்த பரவைராகியத்தை அடைஞ்சிட்டு நீங்க என்ன ஆயிட்டீங்க? சொரூப பிரதிஷ்டா ஆயிட்டீங்க. ததா திரஷ்டுக்கு சுரூப்பே அவஸ்தானம்ன்ற அந்த நிலையை அடைஞ்சாச்சு நிரோத சமாதியில. அப்படி அடைஞ்சதுக்கு பிறகு கைவல்யம் தான் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அடைய வேண்டிய அது கைவல்யம். அப்போ கைவல்ய பிராப்தியா, அந்த கேவல பாவத்தை அடைந்த பிறகு, அந்த கைவல்ய பாவத்தை அடைஞ்ச பிறகு, கைவல்யம் தான் ஹானம் மோட்சம்னு பேரு. அதை அடைஞ்ச பிறகு பிராப்தவ்யம் அகிலம் பிராப்தம். அவனுக்கு என்ன வேண்டிய தோணுது? அடைய வேண்டியது அனைத்தும் அடைந்தாயிற்று. இந்த ஜீவனத்தில் அடைய வேண்டியது எல்லாம் அடைஞ்சாச்சு. தத்தோ அந்த காரணத்தினால ந கிஞ்சித் பிராப்தவ்யம் அஸ்தி. எனக்கு இனி அடையக்கூடியதுன்னு இந்த உலகத்துல ஒரு புண்ணாக்கு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்துச்சு. அப்படின்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா பிரேப்சா நிவர்த்திர் திருத்தியா. பிரேப்சா அப்படின்னா அந்த உலகத்துல நிறைய பேருக்கு அடையறதுக்கு நிறைய இருக்கு. சாஸ்திரம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தன்னை ஜீவன் முக்தர்களா வந்து ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் அடைய வேண்டியிருக்கு. நேம் மேலையும் ஃபேம் மேலையும் தனத்து மேலையும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ. நீங்களாம் ரொம்ப அற்புதமான பிறவிகள். நீங்களாம் ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா? உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளை ஸ்டேஜில் மட்டும்தானே தெரியும். பெரிய பெரிய குருமார்களை இந்த 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 ரஜினி படம் சினிமா படம்லாம் பார்த்துட்டு விசில் அடிச்சான் குஞ்சுங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஏன் தலைவன் ஏன் தலைவன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் மட்டும்தான் ஹீரோவை தெரியும். சினிமாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப் அவன் என்னன்றது இவனுக்கு தெரியாது. இதே மாதிரி நம்மளும் எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமில் வந்து ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா பிரவச்சனம் பண்ணாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே மயங்கி போய் வந்து பார்த்தீங்கன்னா வானத்திலேயே இருந்து சாமி வந்துட்டார். எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அம்மா. ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல வேதாந்தம் கேட்குறவங்க. பாவம் ரொம்ப அப்ராணி. பெண்கள் பொதுவாகவே அப்ராணி தான். நீங்கள் எல்லாம் அப்ராணி, ஈஸியாக ஏமாத்திடலாம். ரொம்ப புத்திசாலி நினைப்பா அவங்களுக்குலாம். யாரும் கை காட்டுக்கு பார்க்கல, யாரோ தூக்குங்க நான் சாமி என்னை ஏமாற்றவே முடியாது சாமின்னு.
எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க எல்லாம் ஒரு ஏதாவது கிளுகிழப்பைய வச்சு ஆட்டம் காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு போய் நம்பிடுவீங்க நீங்க. இந்த ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னியாசிகள் கெட்டு போனதுக்கு யாரு காரணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ரொம்ப பெண்கள் இருக்காங்க பாருங்க, அப்படியே நம்பிடுறாங்க, எதை சொன்னாலும் நம்புறாங்க. ஹஸ்பண்ட் சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க, சாமியார் சொன்னா உடனே எஸ் வாஸ் அப்படின்றாங்க, கடவுளே வானத்துல இருந்து வந்த மாதிரி. ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பக்கத்துல இருந்ததுனால இப்ப நான் பேசுற விசாரம் எல்லாமே என்ன அப்படின்னா, யாரு வந்து எங்க இருக்காங்களோ அந்த கூட்டத்தை பத்தி தானே எனக்கு தெரியும். வேதாந்திகள் விதவிதமான வேதாந்தம், ரொம்ப நல்ல சப்தங்களையும் உலகத்தையே மயக்கிற சப்தங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் நிறைய பேரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஆச்சாரியர் சொல்லுவார், குருநாதர் சொல்லுவார், ஜானே வாலா அலகே மானே வாலா அலகே. புரிஞ்சவன் வேற, அடைஞ்சவன் வேற, ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் பிரம்மமா இருக்குன்னு அக்செப்ட் பண்றது இருக்கு பாத்தீங்களா, 100% நான் பிரம்மம், நான் தேகம் இல்லை அப்படின்னு, அது வந்து பாத்தீங்கன்னா அனுபூத்தியில மட்டும்தான் உண்டா. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆள் வேற. இதெல்லாம் அடையாளம். ஒருத்தருக்கு அடைய வேண்டியது இந்த உலகத்துல ஒன்றுமில்லைன்னு ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவர் தான் பூரணமான மனிதர், ஆசையே இல்லாதவர். ஏன் அப்படின்னா அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு. அடையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது உண்டாகுமா? ஜி நீங்க பசி ஆறிட்டீங்க, பசிக்குதுங்க, இப்பவே பசிக்குது, எனக்கு 10:30 மணி ஆச்சு, இப்பவே பசிக்குது. இல்ல ஜி, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பசி சுத்தமா அடங்கி போய் நல்லா பூர்ணமா இருக்கீங்க. ஓ, நான் பூர்ணமா இருக்குன்னு எனக்கு, நான் இன்னும் பசியோட இருக்கேன். அப்ப வெளியில இருந்து சொன்னாலும் பத்தாது, நமக்கு தெரியணும் நம்ம பசி என்னன்னு. அப்ப எப்போ முடியும் சாமி இந்த பசி நிவர்த்தி? எப்ப ஆகும்? நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா பசி அடங்கி போயிடும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேப்சா நிவர்த்தி எப்ப நீங்கும் அப்படின்னா, பிரேப்சானா ஆசை, அடையணும்ன்ற ஆசை எப்ப நீங்கும்? அடைஞ்ச பிறகுதான் நீங்கும். அந்த பிரம்மத்தை வந்து கைவல்யத்தை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் அடைய வேண்டியதுன்னு ஒண்ணு மிச்சம் இல்லாம ஆகும். அப்ப பிரேப்சா நிவர்த்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கிருத்தியா, 3வது லட்சணம். அதுக்கப்புறம் விவேக கியாதி, இதெல்லாம் வந்து எப்படி மெஷர்மெண்ட். ஒருத்தரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மயங்கிறாதீங்க, கில்கிழப்பிய பார்த்தோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் பார்த்து, முடிய பார்த்து, பேச்சை பார்த்து, ஒவ்வொரு சன்னியாசியை பார்த்து எல்லாம் பின்னாடியே போயிடாதீங்க, பூச்சாட்டி காட்டிக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுற மாதிரி. எல்லா சாமியாரும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு போயிடுறாங்க, ஏமாத்தி புள்ள பிடிக்கிறவன் மாதிரி. ஏமாந்துடாதீங்க. இந்த அக்ஷரம் பாருங்க, நல்ல சாதுவா அப்படின்னு பாக்குறதுக்கு, நல்ல ஞானி புருஷன் எப்படி இருக்கணும்னு பாக்குறதுக்கு இந்த லட்சணம். அதுக்கு அடுத்தது 4வது சொல்ல வராரு, விவேக கியாதி லாபேன. முக்கியமானது ஒண்ணு சொல்றோம், விவேக கியாதி அப்படின்னா நான் வேற, இந்த சித்தம் வேற. சித்தத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? திருஷ்யத்துக்கு. அதான் கர்த்தா, அதுதான் கர்த்தா. எல்லாத்தையும் பண்றது எது? கர்த்தா. வேதாந்தத்துல யோகத்துல கர்த்தா யாரு? இந்த மாயா தான், அவித்யா தான். கீதாலை வந்து பாத்தீங்கன்னா 3:28 3:29 ஸ்லோகம் ஒண்ணு சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணாகுணேஷு வர்த்தந்த இதிமத்வான சஜ்ஜதே. இருக்கா? அதை ஞாபகப்படுத்திக்கணும் 2 ஸ்லோகத்தை. இந்த மொத்த கர்மத்தையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா பண்ணுது. திரிகுணாத்மிகா மாயா, பிரகிருதி. பிரகிருதே குண பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா. எல்லா கர்மங்களையும் நான் பண்ணல, நான் திரஷ்டா, இதுதான் பண்ணுது. இந்த சித்தத்தை, கர்த்தாவா இருக்கிற கர்மங்களை பண்ணக்கூடிய இந்த சித்தத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அந்நியதா கியாதி பண்ணிட்டீங்க. இது வேற, நான் வேற, நான் திரஷ்டா, திருஷி மாத்திரகன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட நிலையில விவேக கியாதி லாபேன, விவேக கியாத்தியோட லாபத்தை அடைந்த நிலையில் கர்த்தவியம் அகிலம் கிருதம், எனக்கு செய்ய வேண்டியது எல்லா கர்மத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த உலகத்துல செய்ய வேண்டியது கடைசி காரியம் எது? அந்நியதா கியாதி பண்றதுதான் கடைசி காரியம். இந்த உலகத்திலே சம்சாரத்துல, உலகத்துல இல்ல சம்சாரத்துல பெரிய பண்ண வேண்டிய கடைசி காரியம் அந்நியதா கியாதி. அந்த அந்நியதா கியாத்தியும் பண்ணதுக்கு பிறகு இந்த உலகத்துல எனக்கு கர்த்தவியம்
செய்ய வேண்டியது எல்லாம் அகிலம் கிருதம், செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சாச்சு, கடைசி கர்மாவை செஞ்சு முடிச்சாச்சு. அதனால ந கிஞ்சித் மம காரியம் அஸ்தி, எனக்கு இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியமும் இல்லை. இதுதான் 3:17 இருக்கிறது. யஸ்து ஆத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவக ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. இந்த நிலையை அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. பகவான் ரமணர் சொல்றார், சாமி நம்ம ஏதாவது ஃப்ரீடம் ஃபைட்டிங்காக ஏதாவது பண்ணலாமே, நீ எதுக்கு வந்த? நான் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு. உன்னை தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல சுவாமி, ஃபர்ஸ்ட் உன்னை தெரிஞ்சுக்கோ. மிச்சம்னு உலகம்னு ஒண்ணு இருந்தா பார்க்கலாம். மிச்சம்னு உலகம்னு ஒண்ணு இருந்தா இதான் இதுக்கு பேரு என்ன பேரு? கர்த்தவிய நிவர்த்தியின் பேரு. இதான் இங்க சொல்றாரு, எனக்கு செய்ய வேண்டியது இந்த உலகத்தை ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கு காரியமும் இல்லை. இதுக்கு என்ன பேரு? சிகிர்ஷா நிவர்த்திர் சதுர்த்தி. சிகிர்ஷா அப்படின்னா பண்ண வேண்டியதுல இருக்கக்கூடிய ஆசை, இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு கர்மத்துல உங்களுக்கு உண்டாகிற ஆசை இருக்குல்ல, அதெல்லாம் பூர்த்தியா இருக்கிறது. இதுதான் ஒரு ஞானியோட அடையாளம். அதனால்தான் ரமணரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் தெரியுங்களா? நாங்கெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ரமணாசிரமத்துல இருக்கவங்களுக்கு இந்த கொட்டேஷன்லாம் தெரியாது. பிருகதாரண்யத்தை படிக்கும் போது நான் என்ன பண்ண தெரியுங்களா? பிருகதாரண்யத்தை படிக்கும் போது நான் வந்து சுவாமியோட இந்த வச்சனாமிர்தம் வச்சிருந்தேன். பிருகதாரண்யம் படிக்கும் போது டெய்லி வச்சனாமிர்தம் படிப்பேன். எனக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு முன்னாடி. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கொட்டேஷன் பகவத் பிரம்மசுரத்துல பிருகதாரண்யத்துல இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் அப்படியே இருக்குங்க. இங்க இருக்கவங்க யாருக்கும், ரமணா பக்தர்களுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதே தெரியும். காலையில கூட நான் சொன்னேன்ல, ஜோதி கிளம்பி போச்சு அப்படின்னு முட்டாள்கள் மூர்க்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி கிளம்பி போச்சுன்னு. அவரை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய என்ன ஞானத்துல இருந்தானே நிறைய பேருக்கு சரியா புரியல. சாஸ்திரம் படிக்கணும். ஜீவன் முக்தனோட லட்சணங்களை பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த ஜீவன் முக்தனோட லட்சணம் அப்படியே இருக்கும். பேசுறவங்க லட்சணம் வேற, அனுபூதிமான்களோட வச்சனம் வேற. அனுபூதிமான்கள் வந்து பேசாமையே அவங்களோட ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும். இப்ப புரிஞ்சவங்க எல்லாம் பேசுறாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஜீவன் முக்தனா வாழ்றதுன்றது இருக்குல்ல பாத்தீங்களா, அற்புதம். அது மாதிரி நமக்கு எல்லாம் கிடைக்கல. இப்ப சமீபத்துல இருந்தவங்களா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப இங்க சொல்றாரு, கர்த்தவியம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைன்னு ஒரு மனசுல உண்டாகிற எண்ணத்துக்கு பேரு என்ன நிவர்த்தி? சிகீர்ஷா நிவர்த்தின்னு பேரு. கர்த்துமிச்சா சிகீர்ஷா. கர்த்துமிச்சா செய்யறதுக்கு ஆசை இருக்குல்ல, அது நிவர்த்தி ஆகி போனது ஆயிடுச்சா. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5வது பத்தி பேசுற. 4 வந்து முதல் 4 என்ன பேரு? காரிய நிவர்த்தின்னு பேரு. 4 முடிஞ்சிருச்சு. இது அப்புறம் 5, 6, 7 3 வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல உண்டாகுது. ஆச்சரிய சொல்ற, கிருதார்த்தேமே புத்தி சத்துவமிதி சோக்க நிவர்த்திர் ஏகா. எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கிருதார்த்தேமே புத்தி சத்துவமிதி. இந்த புத்திக்கு சத்துவம்னா என்ன அர்த்தம்? புத்தி. இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டியது சத்துவம். என் பேர் வந்துச்சு சத்துவ குணத்திலிருந்து உண்டானதுனால மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாத்துக்கும் பேரு, அந்த கரணத்துக்கு பேரு சத்துவம்னு பேரு. சத்துவ சுத்தினா என்ன அர்த்தம்? அந்த கரண சுத்தின்னு பேரு. அப்ப புத்தி சத்துவம்னா என்ன அர்த்தம்? புத்தி, சத்துவ குணத்துல இருந்து உண்டான புத்தி. அந்த புத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? கிருதார்த்தேமே. எப்ப கிருதார்த்த புத்தி வரும்? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னு. பூர்வாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன். என்னோட பூர்வாசிரமத்துல அப்பா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பவர், நல்ல போஸ்டிங்லாம் நல்ல இதா இருக்கும். சார்னு வீட்டுக்கு வந்து எல்லாம் நிப்பாங்க. அந்த காரியம் சாதிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வீட்டை வந்து எனக்குலாம் ரொம்ப பெரிய கௌரவமா இருக்கும். சே, நம்ம அப்பா போஸ்டிங் எப்படிப்பட்ட போஸ்டிங், எங்க போனாலும் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. நாங்களாம் சின்ன பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருப்போம். எங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கன்னு உட்கார வைப்பாங்க, நல்லா கவனிச்சுப்பாங்க. ஒரே பெருமையா இருந்துச்சு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்க, பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஊர்வலமா கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுநாள்ல இருந்து ஒருத்த அட்டெண்டர் கூட வெட்டி கூட பாக்கலங்க. எம்டி ஆயோ அடோ பாவிகளா முடிஞ்சு போச்சு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி சேர் வாங்கினார். நல்ல பக்காவா ஒரு மரத்துல தேக்கூட்டுல ஒரு ஈஸி சேர் வாங்கி நல்லா ஃப்ரண்ட்ல போட்டார். ஹால்ல போட்டு டிவிக்கு முன்னாடி போட்டு உட்கார்ந்துட்டார். என்ன சொல்லிட்டார்? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, நமக்கு கர்த்தவியம். நம்மளோட இப்ப ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கர்த்தவியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 சில்ட்ரன்ஸ் 4 பேர் 5 பேர் இருப்போமா. 2 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஒரு வீடு வந்து கட்டியாச்சு,
பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் போட்டாச்சு, அவ்வளவுதான். நமக்கு என்ன ஆயிடுச்சு, கர்த்தவியம் நிவர்த்தி ஆகி போச்சு. அப்பா கிருதகிருத்தியன் ஆயிட்டோம். இங்க இருக்க பெருசுங்க எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கு, இத பண்ணி முடிச்சா கிருதகிருத்தியன், நம்ம கிருதகிருத்தியன் இப்படி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருதார்த்தே மே புத்தி சத்துவம் இது. இந்த புத்தி சத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நியதா கியாத்தி மூலமா பண்ண வேண்டிய கடைசி காரியத்தை பண்ணி முடிச்சதுனால இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது எல்லாம் செய்து முடித்தாயிற்றுன்னு ஒரு புத்தி உண்டாகுது. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சோக்க நிவர்த்தி ஆயிடுச்சு. என்னது, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த சித்தம் தானே உங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. டிஸ்டர்ப் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சா. தொடர்ந்து நமக்கு வந்து போகத்தை கொடுத்துட்டு இருக்கிறது இந்த சித்தம் மனசு. இது என்ன ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, சோகம் வர்றதுக்கு சம்பவமே இல்லை. அதனால்தான் வந்து ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தக தத்திரகோ மோக கஷோகா அப்படின்னு ஈசாவாசியத்துல 7வது மந்திரம். அதுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு, சோகத்துக்கான என்னது ஹேத்து அபாவாத். சோகம் உண்டாகிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா சோகம் கொடுக்கறதுக்கு எது ரீசன், சித்தம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப இவனுக்கு எப்படி சோகம் உண்டாகும். அப்ப ஜீவன் முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை குறிச்சோ இந்த லோகத்தை குறிச்சோ எந்த ஒரு சோக்கமும் உண்டாகாது. ஐயோ இவங்க இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, ஒன்னும் உண்டாகாது. ரமண பகவான் பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பார், ஒரே மாதிரி இருப்பார், எதுக்கும் ரியாக்ஷனே இருக்காது. ஏன், சோக்கம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏக்கத்துவம் அனுபஷ்யதா. தொடர்ந்து ஏக்கத்துவத்தையே பார்ப்பவனுக்கு சோக்கமும் மோகமும் சம்பவிக்கவே வராது. இதுக்கு பேர் சோக்க நிவர்த்தி பேர். இதுக்கு அடுத்து சொல்றாரு, மம புத்தௌ மம புத்தியாதயோ, புத்தியா இருக்கணும், புத்தா பாதையோ இதுல இருக்கு பாருங்க. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தியா இருக்கணும், யா இல்லாம பா போட்டிருக்கு. தமிழ்ல இருக்கிறது போது கரெக்டா இருக்கு, புத்தியாதயோ. தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மம புத்தின்னு இகாரத்தை போட்டுருங்க, புத்துன்னு 2 இது இருக்கு. தமிழ்ல புத்தி ஆதையோ, சம்ஸ்கிருதத்துல புத்தியாதையோ பா இருக்கு, அத பாவ எடுத்துருங்க. மம புத்தியாதையோ குணாஹா பிரலீனாஹா, என்னுடைய புத்தி முதலியவைகள். புத்தினா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். திருஷ்யத்துக்கு என்ன லட்சணம் பார்த்திருக்கோம், பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். இந்த மாயா திரிகுணாத்மிகா மாயா எப்படி இருக்கு, பஞ்சபூத்தங்களா இருக்கிறதும் அதுதான், அதே மாதிரி இந்திரியங்களா இருக்கிறதும் அதுதான். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் யாரோட காரியம், இந்த திரிகுணாத்மிகா மாயையோட. அப்ப என்னுடைய புத்தி முதலியவைகள், புத்தி, அகங்காரம், மனசு, இந்திரியங்கள், இது எல்லாம் குணாகான்னு பேர். குணங்களோட காரியமா இருக்கிறதுனால குணங்கள். இந்த குணங்கள் எல்லாம் பிரலீனாகா, எல்லாம் லயத்தை அடைந்தது, நாசமா போச்சு. பிரயோஜன அபாவாத் புனர்ன பிரரோகயந்தி. பிரரோக என்னது இங்க தமிழ்ல கரெக்டா எழுதிருக்கனா, பிரரோகந்தி ந பிரரோகந்தி ரா இருக்கணும் ஜி, புரோகந்தின்னு இருக்கு, ந புரோகந்தி இருக்குல்ல, பிரரோகந்தின்னு இருக்கணும், பிரரோகந்தின்னு இருக்கணும். சம்ஸ்கிருதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோயின்னு இருக்கு, அதையும் அடிச்சிருங்க. எப்படி இவ்வளவு மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. பிரரோகந்தி பிரரோகந்தின்னு இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயிடுச்சு. சரி, இந்த இந்திரிய மனசு புத்தி எல்லாம் எதுக்கு சாமி, யாராவது கேட்டா லட்சணம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது திருஷ்யத்தோட லட்சணம், 3வது லட்சணம் என்னது, 2வது லட்சணம் போக அபவர்க்க தாத்திருத்துவம் தானே. அப்போ திருஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா போகம் கொடுக்கறது தானே. அப்ப போகம் எது வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட சிங்கா இருக்கிற வரைக்கும் போகம். இதுல இருந்து சிங்கானது சம்யோகம் விபாகம் ஆகி போச்சுன்னா கைவல்யம். அப்போ குணத்தோட 2 காரியமும் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. குணம் சிங்கா இருக்கிற வரைக்கும் போகத்தை கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் விபாகத்தை அடைஞ்சோன பிரிஞ்சோன அது என்ன படிச்சு அந்நியதாக்கியாத்தி பண்ணி பிரிச்சதுக்கு பிறகு மோட்சத்தை கொடுத்துருச்சு. அப்ப குணங்களோட பிரயோஜனம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அம்மா என்ன பண்றாங்க, பையன் கடைசியா ஒரு பையன் வந்து சாப்பிடுவான். எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் நடக்கும். பூர்வாசனத்துல
கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிக் பிரதர் வருவார், வந்து சாப்பிட்டு லேட்டா தான் வருவார். வந்து சாப்பிட்டோன்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்க்ல போட்டுட்டு ஹாயா ஆயிடுவாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா அம்மா என்ன பண்ணுவாங்க, போகத்தை கொடுக்க வேண்டியதெல்லாம் போகத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பார்ப்பாங்க. தூங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மாவும் படுத்துருவாங்க. இதே காரியம் தான் மாயா அம்மா என்ன பண்ணுது, முதல்ல போகத்தெல்லாம் கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தையும் கொடுக்கும், கொடுத்துட்டு மாயா அம்மா விசிராந்தி ஆயிடுறாங்க. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரலீனாக, குணங்கள் வந்து பிரலீன லயமாயிடுது. ஏன் அப்படின்னா பிரயோஜன அபாவாத். ஏன் அம்மா படுத்துட்டாங்கன்னு கேட்டா, கடைசி பையன் வந்துட்டான், அவனுக்கு சாப்பாடு வச்சாச்சு, அதுக்கப்புறம் வேற வேலை இல்லை, அப்புறம் என்ன பண்றது, தூங்க வேண்டியதுதான். அதனால பிரயோஜன அபாவாத், பிரயோஜனம் இல்லாத காரணத்தினால இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது இல்ல, திரும்பவும் இந்த சித்தம் புனர் ந பிரரோகந்தி, திரும்பவும் முளைப்பதில்லை, வெளிப்படுவதில்லை, இவனுக்கு போகத்தை கொடுக்கறதுக்கு அது வருவதில்லை. அது மட்டும் இல்ல, பய நிவர்த்தேர் த்விதீயா, இது வந்து பாத்தீங்கன்னா பூமியில பாத்தீங்கன்னா 6வது பூமி, இந்த 3த்துல பாத்தீங்கன்னா 2வது. எது, பய நிவர்த்தி, சோக்க நிவர்த்தி, அதுக்கப்புறம் பய நிவர்த்தி. பயம் என்ன பண்ணும், மரண பயம் இருக்கா, பஞ்ச கிளேசங்களும் நிவர்த்தி ஆகி போச்சு. அபய பதவி அடைஞ்சிட்டான், அதனால இவனுக்கு பயம் இல்லாமல் போய்விடும், பய நிவர்த்தி தித்தியா. அது மட்டும் இல்ல, கதா அகம் குணாதீதா, அப்ப இவன் என்ன ஆயிட்டான், குணங்கள் சித்தத்துல இருந்து லிபரேஷன் ஆயிட்டான், ஆனதுனால சொரூபத்துல நின்றுட்டான். அப்ப சொரூபத்துல நின்னுனா இவனுக்கு பேர் என்ன பேர் சொல்றோம், குணாதீதகன்னு பேர். இதெல்லாம் யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஃபுல்லா கீதால இருக்கு. குணாதீதன் 14வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 16வது சாப்டர்ல ரொம்ப அற்புதமா சொல்றாரு இதை பத்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குணாதீதனோட லட்சணங்கள் என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். உதாசீனவதாசீனக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிக்கிற அற்புதமான ஸ்லோகங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, குணாதீத ததா அகம் குணாதீதக, அப்பொழுது நான் குணாதீதனாக ஆகிவிடுகின்றேன். சொரூப மாத்திரேன அவஸ்திதா, இந்த வார்த்தையில யூஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க. இந்த நான் சொல்றேன்ல, தான்ல நிக்கிறது, நான்ல நிக்கிறது, இந்த வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, நியூ வேதாந்திஸ்ட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, நீங்க ரேண்டமா எங்கேயாவது கேட்டு அவங்க வேதாந்தாலும் கேளுங்க, சும்மா பரவலா கேட்டீங்கன்னா யாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்துறது. தான்ல நிக்கிறது, சொரூபத்துல ஸ்திதி, சொரூப பிரதிஷ்டை ஆகிறது, இதெல்லாம் புரிஞ்சா போதுன்றாங்களுடைய, சொரூபத்துல நிக்கிறது, சொரூபத்தை பிரதிஷ்டிதமாகிறது பேசுறது இல்லை. ததா திருஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம், கீதால வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டே இருக்கேன்ல 6:18, யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே, எப்போ இந்த சித்தம் முழுஷா நிவர்த்தியாகி நல்லா கண்ட்ரோல் பண்ணப்பட்டு தான்லேயே ஆத்மாலேயே நிற்கிறதோ, ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது வேற, ஆத்மாவில் நிற்கிறது வேற, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரோட்சம், நின்றுட்டீங்கன்னா அபரோக்ஷம், இவ்வளவுதான் வித்தியாசம். சிம்பிள், வேற எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரோட்சம், புரிஞ்சதுல நின்றுட்டீங்க அப்படின்னா அபரோக்ஷம், இவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, அப்போ வந்து குணாதீதன் ஆயிட்டானா என்ன சுவாமி ஆவான், அப்ப நான் சொரூப மாத்திரேன அவஸ்திதிகி, சொரூப மாத்திர அவஸ்திதிக்கு என்ன பேர் சுவாமி, இதுக்கு பேர் தான் ஸ்தித பிரஜன்னு பேர். சமாதிஸ்தஸ்ய கேசவன் கீதால 54வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கறது இவனை பத்தி தான். எவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே நிலை பெற்றவனோ, சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சம்ஸ்தம்ன்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துது. பிரம்ம சம்ஸ்தம் அமிர்தத்துவமேதி, பிரம்மத்துல நின்னவன், பிரம்ம சம்ஸ்தம்ன்ற வார்த்தை பயன்படுத்துது. பிரம்மத்திலேயே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனவன் யாரு, குணங்களை கடந்தவன். அவன் என்ன ஆகிறான், சொரூப மாத்திரேன அவஸ்திதி, வெறும் சொரூப மாத்திரம் அகம் அகம் அகம்லயே நிக்கிறது, வேற வார்த்தை இல்லை, அகமகம் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. அந்த நின்ன இடத்துல அகம்ன்ற வார்த்தை கூட இல்லை, அங்க சப்தம் இல்லை, வெறும் ஸ்புரண மாத்திரம், சைத்தன்யம், திருஷி மாத்திரக புருஷா, வெறும் சைத்தன்ய மாத்திரமா நிக்கிறது. அப்படி நிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஏக ரசக, சிதேக ரசக போட்டார். வெறும் சைத்தன்யமா நிக்கிற, ஏக ரசமா இருக்கிறது, விஞ்ஞான கணம், வெறும் விஞ்ஞானம் பிரஜானம், வெறும் சைத்தன்யம், வெறும் உணர்வா நிக்கிறது, அந்த ஏக்க ரசமா நிக்கிறது. இது சகல விகல்ப நிவர்த்திகி,
இதுக்கு என்ன பேர் சுவாமி சொல்றோம் அப்படின்னா, இது மாதிரி நிக்கிறதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி அப்படின்னு இதுக்குதான் பேர் வந்து பாத்தீங்கன்னா, சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, நிர்விகல்பம் என்னது? சகல விகல்ப நிவர்த்திகி. சகல விகல்பங்களும், எல்லா விகல்பங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கி போச்சு. எல்லா விகல்பமும் நீங்கி போச்சுன்னா, ஆமா, நல்லா விவேக எல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்கும்? ஆனந்தம் தான். எல்லா விகல்பமும் நீங்கி போச்சுன்னா என்ன சாமி அதுக்கு பேரு? நிர்விகல்பம். நிர்கதா விகல்பம் ஆயிடுச்சு அப்படின்னா, நிர்கதா விகல்பங்கள் எல்லாம் வெளியேறி போயிடுச்சுன்னா நிர்விகல்பம். வெறும் சொருப்ப மாத்திர பிரதிஷ்டம். அதுக்கு தான் பேரு திருத்தியான்னு பேரு. சகல விகல்ப நிவர்த்தி, விகல்ப நிவர்த்தின்னு போட்டுக்கிறது. இது மூணாவது. இது சப்ததா பிராந்த பூமிர் திரஷ்டவ்யா. இது இந்த விதமா 7 விதமான பூமிகள் ஜீவன் முக்தனோட அவஸ்தையில உண்டாகுது. இது லட்சணம். இந்த லட்சணத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுத்தையா அடாப்ட் பண்ணணும். என்னெல்லாம் அடாப்ட் பண்ணலாம்? முதல்ல எடுத்துங்க. முதல் பூமி என்னது நம்ம பார்த்துருக்கோம்? ஜிக்ஞாசா நிவர்த்தி. நான் அடிக்கடி உங்களுக்கு இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு புண்ணாக்கும் இல்லை. நாயகரா ஃபால்ஸ் பார்த்து என்ன மோட்சமாக கிடைக்க போகுது? ஆல்ஸ் மலையை பார்க்கலாமா சாமி? ஆல்ஸ் மலையை பார்த்தா இப்போ யூடியூப்பை போய் இப்போ போட்டு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க, சுவிட்சர்லாந்து அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அங்கே ட்ரெயின் போகிறத பாருங்கள், எல்லாம் நல்லா இருக்கும், நல்ல ஹில்ஸ் எல்லாம். சரி, பார்த்து மோட்சம் கிடைச்சிச்சா உங்களுக்கு? நான் தான் நிறைய வீடியோ பார்த்துட்டேன். சுவிட்சர்லாந்தில் போய் பார்க்குறது, போயாமல் இங்கேயே உட்காந்து பார்த்துட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்சமாக கிடைச்சது எனக்கு. எதை பார்த்தாலும் ஊர்வெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகி போச்சு எனக்கு எல்லா இதுவும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர் சுற்ற வேண்டியதெல்லாம் சுற்றியாச்சு. இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சு இப்போதான் தேயாமல் இருக்கு. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சே போச்சு. எலும்பு தெரிகிற அளவுக்கு வந்து தேஞ்சு போச்சு. நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்ல ஒரு கன்க்ளூஷன். கூடவே வேதாந்தம் வருதா? எங்கள் ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேயே இந்த சுத்தியல் ஒன்று வச்சிருப்பார் மாதிரி டங்கு 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 டங்குன்னு தட்டிக்கிட்டே இருப்பார். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஒரு 6 மாதம் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி கேப் கிடைக்கும் போதெல்லாம் கம்னு கிளம்பிடுறது. ரிஷிகேஷ் வந்து பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறது. சாமி 2 நாள் 3 நாள் லீவுன்னு நான் போகிறோம். டம்முன்னு எங்கேயாவது பறந்து போயிடுறது, சிட்டுக்குருவி மாதிரி போயிட்டு ஊர் சுற்றிட்டு வந்துடுறது. இது மாதிரி சுற்றி தெரிஞ்சு போச்சு எனக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரே புண்ணாக்கு தான். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை சாமி. நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற இம்பல்ஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. சொரிஞ்சா வந்து ரத்தம் வர்ற மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிய வேண்டியது ஒரு புண்ணாக்குள்ள ஆத்மாவை மட்டும்தான் அறிய வேண்டும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மெதுவா அனுபவத்திலிருந்து என்ன அறிஞ்சு என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகணும் அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். முதல் இதை நம்ம கொண்டு வரணும். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாகம் செய்ய வேண்டியது பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். நிறைய தேவையில்லாத அன்வான்டா நிறைய வச்சிருக்கோமே பலகீனங்கள், ஒரே புலம்பல், மர்மரிங், ஒரே பலகீனம். ஐயோ என்னால முடியாது சாமி. என்னோட சிஷ்யர் வந்தோன்னு நான் சொல்றேன், என்னால முடியல சாமி, அவ்வளவுதான் சாமி, கை தூக்கிட்டார். இந்த மாதிரிலாம் கை தூக்க கூடாது. பலகீனத்தை வந்து பாத்தீங்கன்னா சாகிற வரைக்கும் பலகீனத்தை வந்து அக்செப்ட் பண்ணவே கூடாது. முடியும் சாமி, பாத்துருவோம் சாமி, அப்படிதான் நிக்கணும். பலகீனத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். முக்தனுக்கு தியாகம் பண்ணியாச்சு, நமக்கு இன்னும் தியாகம் பண்ணணும். முக்தன் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டான். எதை அறிஞ்சிட்டான்? ஆத்மாவை அறிஞ்சிட்டான். நம்ம இன்னும் ஆத்மாவை அறியறதுக்கான முயற்சி இருக்கணும். நமக்கு ஒரே டார்கெட், ஆத்மாவை அறியணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியாகங்கள் பண்ணணும். விடத்தக்கதை எல்லாத்தையும் விடணும். 2வது. 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, என்னது? கைவல்ய பிராப்தியா, கைவல்யத்தை அடைஞ்சதுனால அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேப்சா நிவர்த்தி இருக்கு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆசை இருக்கணும். என்ன ஆசை இருக்கணும்? ஆத்ம காமகா. நமக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கணும், எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தரிசனம் உண்டாகணும், ஆத்மாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு ஆசை இருக்கணும். ஆத்ம காமம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிகிர்ஷா நிவர்த்தி. இதையும் நம்ம லைஃப்ல கொண்டு வரணும். யாராவது 60 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா, 55 வயசை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு புண்ணாக்கும் இல்லை. என்ன செஞ்சு என்னத்தை கலட்டணும்? ஏதாவது பெருசாக ஏதாவது சாதிச்சிட்டிங்களா? நீங்க ராஜராஜ சோழன் பண்ணாததை நீங்க பண்ணிடுவீங்களா? நெப்போலியன் பண்ணாத நீங்க பண்ணிடுவீங்களா? யாராவது எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள் போனார்கள், முடிஞ்சு போச்சு. ராஜராஜ சோழனும் வந்தான் போனா, நெப்போலியனும் வந்தான் போனான், எல்லாம் வந்தாங்க போனாங்க. எவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் இந்த மண்ணோட மண்ணா போயிடும், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த லோக்கத்துல நீங்க எதை பண்ணினாலும் யூஸ்லெஸ்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரே ஒரு காரியம் தான் நமக்கு பண்ண வேண்டியிருக்கு. என்னது? அந்நியதாக்கியாத்தி பண்ணணும். அதுதான் மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை மட்டும் வச்சுக்கணும். அவனுக்கு அது பண்ணி முடிச்சாச்சு ஞானிக்கு நம்ம பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் கிருதார்த்த புத்தி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில கிருதார்த்த புத்தி எப்போ வரும்? அனுபூதி பண்ணாதான் சோக நிவர்த்தியா, அனுபூதி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா பய நிவர்த்தி ஆகும். அனுபூதி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? நிர்விகல்ப சமாதியானது சகல விகல்பங்களும் நிவர்த்தி ஆகும். அதனால வந்து அனுபூதி பண்ணணும். இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சம்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஞானிக்கு சொரூபமா சுபாவமா இருக்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனைகளா நம்ம அடாப்ட் பண்ணணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி.